ப்ரோ கையில் சுத்தமாக காசு இல்லை ப்ரோ. ப்ரோ போய் சொல்லாதீங்க ப்ரோ. கவர்மெண்ட் தான் மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்களா? அப்ப என்ன ப்ரோ? அந்த 1000 நமக்கு இல்லை ப்ரோ, லேடிஸ் தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஃபேமிலிலையும். ப்ரோ பேசாம வேலைக்கு போயிடலாம் ப்ரோ. வேலைக்கு போனால் எனக்கு ஆசை தான் ப்ரோ, பட் கையில் வண்டி இல்லை ப்ரோ. இதெல்லாம் ஒரு கதையா ப்ரோ? ஷோரூம் போனீங்கன்னா ஸ்கூட்டில கொடுக்க போறான், அப்புறம் என்ன? ஸ்கூட்டி போய் விசாரிச்சேன் லாஸ்ட் வீக். மானியம் அதுக்கும் லேடிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களாம், நமக்கு இல்லையா? நமக்கு இல்லையா? நமக்கு இல்லை. சரி ப்ரோ, அதை விட்டுருங்க. பட் ஃப்ரீ பஸ் இருக்கு ப்ரோ, அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். நம்ம ஃப்ரீ பஸ்ல போயிட்டு வரலாம். பஸ் ஃப்ரீ இருக்கு, பட் அது நமக்கு இல்லை, லேடிஸ்க்கு தான். பக்கத்து ஸ்டாப்பிங்கே 10 ரூபா வாங்குறாங்க நமக்குலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? மைண்டே சரியில்லை ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் ஜிம் போயிட்டு கொஞ்சம் டிப்ரெஷனையாவது கம்மி பண்ணுவோம் ப்ரோ. வேற வழி இல்லை நமக்கு. ப்ரோ டைம் 10 ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கு என்ன? லேடிஸ் தான் ப்ரோ டைம். அதுக்கப்புறம் ஓ 10 ஆஃப்டர் 10 o'clock. ஆமா ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் ஜெனரல் ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? சரி விட்டுருங்க. நம்ம வேலைக்கு பஸ் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்டல் கொடுக்குறாங்க ப்ரோ. 200 ரூபா தான் ப்ரோ மாசம். எனக்கு தெரியும் ப்ரோ. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு, பட் உங்களுக்கு வந்து தப்பா வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் தான், ஜென்ஸுக்கு கிடையாது. நல்லா விசாரிச்சு பாருங்க. அப்ப அந்த ஹாஸ்டல் நமக்கு கிடையாது? நமக்கு இல்லை, கண்டிப்பா இல்லை ப்ரோ. இவங்க ஈக்குவாலிட்டின்னு பேசி இது கொஞ்சம் கூட சரியில்லை ப்ரோ. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க ப்ரோ. நம்ம ஸ்டேஷன் நம்ம ஊர் பக்கத்துல வந்து லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அங்க போனா நம்மள தான் பிடிச்சி உள்ள வைப்பாங்க. இதான் ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ப்ரோ பேசாம இந்த குளத்துல வந்து செத்துருவோமா? குளத்துல வந்து சாகலாம் தான், பட் அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லேடிஸ் தான் பார்ட்டிஷன் போட்டுருக்காங்க. நம்ம போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கு அந்த வேலை நமக்கு? இப்ப என்ன நம்ம இருக்கிறதா இல்ல என்ன பண்ணலாம்? எப்பவுமே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பையனா பிறந்தது இந்த நாட்டுல பெரிய தவறு. அட போங்க, பண்ணிருக்கவே கூடாது. நீங்க வேற.